வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். ஆத்மாத்மா அவங்களை வணங்கிக்கிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா 13/12/2024 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 28, அண்ணாமலையார் தீபத் திருநாள், கிருத்திகை மற்றும் கிருத்திகை. தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகனுக்கு இன்னைக்கு மாதாந்திர கிருத்திகை. அண்ணாமலையார் தீபத்தெல்லாம் நினைச்சோம்னா அதெல்லாம் எப்படி இவ்வளோ பக்கத்தில் நம்ம ஒரு 100 கிலோமீட்டரில் அவர் கூட வாழறோன்றது எங்கள் வேலூருக்கும் அதுக்கும் 86 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வரும். ரொம்ப சந்தோஷம். ஏதோ அது கூட இருக்கிறோம். அவரோட உள் வட்டத்தில் நம்ம இருக்கிறதே ஒரு கிட்ட வசிக்கிறவங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். பரணி காலையில் முடிஞ்சிருது, நீங்கள் 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. அண்ணாமலை தீபம் ஸ்டார்ட் ரொம்ப அற்புதமாக, ஏன் நடுங்குது உடம்பெல்லாம். அது கேட்கும் போதே இந்த வைப்ரேஷன் அப்படியே கிடைக்கும். எள்ளு போட்டால் எள்ளு விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். மழை கூட இல்லை, நீ நல்ல விஷயம். எங்கள் பக்கத்துக்கெல்லாம் ஒரு தீபத்துக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தீபம் ஏற்றிட்டாங்கன்னா அப்புறம் மழை இல்லை எங்களுக்கு, அவ்வளோதான், மழை முடிஞ்சிடும். கடைசியாக தீபம் ஏற்றுற அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக கொட்டோம். இந்த வாட்டி இன்னும் ஒரு சிம்டம்ஸே காணும், என்னன்னு தெரியல. முன்னாடியே வந்துருச்சு, ஆனால் ஏதோ ஒரு புயல் உருவாகிதுன்னு நினைக்கிறாங்க. வந்துடும், அதுவும் கடந்துடும். மழை இல்லை இந்த வருஷம், ரொம்ப கம்மி தான் மழை. எனக்கு அதுவே மனசு ஒரு பக்கம், என்னடா தீபம் ஏற்றுறாங்க, மழை ஏற கட்டிக்கும் எப்படா அப்படின்னு யோசனை பண்ணி நடுவில் ஒன்று பேஞ்சிருச்சு, இன்னொன்று வருது. நல்லா பேஞ்சிச்சுன்னா சந்தோஷம். அண்ணாமலையாரை நமஸ்காரம் பண்ணிக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு அவரை நினச்சிட்டு தீபம் ஏற்றணும். எங்கள் பக்கம்லாம் அங்கே மலையில் ஏற்றிட்ட அப்புறம் தான் நாங்கள் ஏற்றுவோம். அங்கே சவுத் சைட்லாம் எப்படின்னு தெரியல. இங்கே அந்த மாதிரி மேலே அவருக்கு தீபம் ஏற்றி முடித்த உடனே வீட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கும், ஏற்றிடுவோம். அப்புறம் தான் டிவியில் பார்க்குறோம் இல்லையா, இங்கே ஏற்றினோன்னே இங்கே ஏற்றிடுவோம். ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஐயாவுக்கு நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, பிரதோஷம் இன்னைக்கு பாருங்கள், மல்டி பர்பஸ் தீபம். கார்த்திகை தீபம், அதுக்கு கார்த்திகை வர்றதுனால அன்னைக்கு கிருத்திகை, அது ஓகே. இன்னைக்கு பிரதோஷம், பாவம் அங்கே இருக்கிற ஐயருங்களையும் இன்னைக்கு டபுள் ஒர்க்கு, ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் தீபத்தை ஏற்றணும் இருந்தாலும் உடனே அடுத்து அப்படியே இதை ஸ்டார்ட் பண்ணணும். கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பிரதோஷம் எல்லா சிவாலயத்துக்கும் போயிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு கிருத்திகை சொல்லிட்டேன். இன்னைக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் அண்ட் சித்திரை 2 பட்டு வருது. மேஷராசி நேயர்கள், இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அவங்களுக்கு. அவங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை உள்ள ஒரு நாள், அன்பு பாராட்டும் நாள். அனைவர்கிட்டையும் அன்பாகவும் நன்றியுடனும் நடந்துக்கணும். எல்லா ராசிக்காரர்களும் அவங்கக்கிட்ட இன்னைக்கு என்னவோ ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அவங்களுக்கு அது கிடைக்கும். மேஷராசி நேயர்களை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணும், அன்பு செலுத்தணும்னு தோணும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு, தண்ட செலவு இல்லாமல் வீட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. மனைவி, மக்கள், நண்பர்கள், வட்டாரத்துக்கு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு செலவுனா நான் ஒன்றும் நிறையெல்லாம் செய்ய சொல்லுவேன். நார்மலாக லோக்கலில் ஹெல்மெட்டு போனால் என்ன ஃபைன் போடும், ஒரு 500 ரூபா போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 300-200 ரூபா செலவு பண்ணுங்க. இன்னைக்கு மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை தரக்கூடிய நாள். எல்லா விஷயமும் பாசிட்டிவாக நடவாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் ஃபீட்பேக் எல்லா இடத்துலேருந்து நல்ல விதமாக வரும். கடகராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பிளாக இருப்பாங்க. இன்னைக்கு யாராவது ஏதாவது கேட்டால் செய்யணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே தோணும் அவங்க. கடகராசி நேயர்கள் இன்னைக்கு அதை அவங்க ஃபாலோவும் செய்வாங்க, நம்மளால் முடிஞ்சது செய்வோம். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு எப்பயோ ஒன்று செய்ய போகிறதுக்கு இன்றைக்கி ஒரு கல், ஒரு அடி எடுத்து வைக்கிறது, ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதுன்றாங்க இல்லையா, இல்லை ஒரு அடி எடுத்து வைக்கிறது, அதை பற்றி பேசுறது, முயற்சி செய்கிறது, அது இன்னைக்கு நடக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி தரக்கூடிய ஒரு நாள், பெறக்கூடிய ஒரு நாள், தரக்கூடிய ஒரு நாள்.
எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பு பாசம் இதெல்லாம் வந்து 1-to-1 கிவ் பாலிசி தான். இன்னைக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கும் உதவி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள ஒரு நாள், சுகம் தரக்கூடிய ஒரு நாள், ஒரு திருப்தி அடைவாங்க இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக ராசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன ஒரு வார்த்தையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு தள்ளி வைங்க ப்ரோக்ராமை, இல்லைன்னா கொஞ்சம் சங்கடம் ஏற்படும். உறவு முறையிலையும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க்கு அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், இன்றைக்கி நல்லா இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். மீண்டு வருவாங்க. ஒரு அமைதி காக்கும் இன்றைக்கி. நாளைக்கு வச்சுக்கலான்னு போஸ்ட்மான் கூட பண்ணலாம். கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஷார்ட் டென்ஷனாக இருப்பாங்க. கோவப்படக்கூடாது. எதுக்கு ராசி பலன் பார்க்குறோம், இன்றைக்கி ஏதோ ஒரு கைட் கொடுக்குறோம். நான் ஒரு டார்ச் லைட்டு மாதிரி. கோவம்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அமைதியாக உள்ள நிறுத்தி செகண்ட் ஒப்பீனியனுக்கு போங்க, கோவத்தை மாற்றிக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காசு வரக்கூடிய ஒரு, அது கொஞ்சம் சந்தோஷமாகவே நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. காசு பணம் வரக்கூடிய நாள், ஒரு அற்புதமான நாள். இனி எதிர்பார்த்த இடத்துல வரும், அவங்க கேட்ட இடத்துல வரும். சிலது திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்லி டக்குன்னு வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கும். தேவை இருந்தால் வாங்குங்க, இல்லை வாங்காதீங்க, வேடான ஏற்றிக்காதீங்க. அப்புறம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கரணம் பார்ப்போம். கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் கௌலவம், தைத்துளம், கரசை. கௌலவம் போட்டு முடிச்சுருக்கவங்க இன்னைக்கு தைத்துளம் கரெக்டாக போடணும். கரசை பார்டரில் போடணும். எல்லாம் வழக்கு போடுங்க. வீட்லேயே ஒரு அரிசி வச்சு ஒரு வழக்கு போடுங்க. ரொம்ப விசேஷம். வசதி இருந்தால் நெய், இல்லைன்னா செக்கு எண்ணெய், நல்லாயிருக்கும். கரணத்தை ஃபாலோ பண்ணுங்க. 4 நாளைக்கு ஒரு வாட்டி வருது, டென்ஷனாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். சிலது இயற்கை நமக்கு சில நல்லது செய்யணும்னா, சில இயற்கையாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இன்றைய நாள் வந்து சிறப்பாக எல்லாருக்கும் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். போதி தர்மர் தமிழர் காஞ்சிபுரத்துலேருந்து போயிருக்காரு, சைனாவுக்கு போயிருக்காரு. இங்கே அந்த காலத்தில் குதிரையிலே போயிருக்கான் மனுஷன், பாவம். இது போய் பார்டரு நேபாளுக்கு பிடிச்சி சைனாவுக்கு போய் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய லெவலில் அவர் உருவாகியிருக்காரு. கிளம்பி வரலான்னு பார்க்கும்போது அவர் இங்கேயே இருந்தால் நல்லா இருக்குன்னு ஏதோ பாய்சன் வச்சுட்டாங்கன்றாங்க. கதை சினிமாவில் பார்த்தது தான், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வச்சதும் அவருக்கு தெரியும், சொல்லிட்டே சாப்பிட்டாரு அப்படின்றாங்க. சரி, எனவே அவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்கிறாரு இந்த மக்களுக்கோசம். அது என்ன ஒரு விஷயம், தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும் ஆபத்து அப்படின்றது. என்னோட ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி விற்பேன் நான். நீங்கள்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. என்னுடைய நம்பரை டிஸ்பிளேல அவர் ஐயா போடுறாரு, அதெல்லாம் பார்த்தா ஏன்னு தெரியல. அதை சமீபத்தில் இதை வச்சேன் நான், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேவைக்கு அதிகமாக எது இருந்தாலும், அது அதிகாரமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், பாசமாகவும் இருந்தாலும், கடைசியில் பசியாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும் சொல்கிறது. குடிக்குதுன்னு தானே ஸ்வீட்டை நிறைய சாப்பிட்டு சுகர் வந்துடுது எல்லாருக்கும், எல்லாமே வந்துடுது. தேவைக்கு அதிகமாக எதையுமே வைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்றது. ஒரு பியாண்ட் தி லிமிட் போகாதீங்க, ஒரு லிமிட்டோட எல்லாத்தையும் வச்சிருங்க. செல்வத்தையும் சொல்றாரு, அதிகாரத்தை சொல்ற. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியம். அதிகாரத்தை சொல்ற, அதிகாரம் அது ஓஷோ கூட ஒரு இடத்துல சொல்றாரு, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்திலே நீ தான் மிகப்பெரிய மோசமான ஒரு ஆளா இருப்ப அப்படின்ற. உண்மைதானே. எல்லா பவரும் என் கைக்கு வந்துச்சுன்னா நான் விடுவேனா, என்ன நான் பண்ணுவேன்? மனிதன் தான் நான் நம்பணும். ஸோ மக்களே, தேவைக்கு அதிகமாக இருக்கிறது எதாக இருந்தாலும் திறந்து விடுங்கன்றார். பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்களா, வித்ட்ரா பண்ணுங்க, லிமிட். செல்வம் அதிகமாக இருக்குதா, வித்ட்ரா பண்ணுங்க, லிமிட் பண்ணி மீதி எல்லாத்தையும் தர்மம் பண்ணுங்கன்ற. சாப்பாடு, பசி, ருசி அதிகமாக, விஷம், அதுதான் உண்மையான விஷம்.
அதெல்லாம் தவிர்த்து வேற மாதிரி சாப்பிடுங்க. இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். உங்ககிட்ட பகிர்ந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் முருகன் அண்ணாமலையார் நம்ம எல்லாரையும் பக்கத்தில் இருந்து காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.